ஒரு 1 இயருக்கு முன்னாடி 2022ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2022ல இந்த கிராபிக்ஸ் கார்ட்ஸை வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறமா 2023ல சில பேர் அதுக்கு அப்டேட் கூட கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோக்கு அப்டேட் இருக்கா, இன்னும் ஏதாவது கிராபிக்ஸ் கார்ட்ஸ் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2023 ஸ்டார்டிங்கில் அதுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ 2023ல இன்னுமே சில கிராபிக்ஸ் கார்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க முடியும். ஸோ அது எந்தெந்த கிராபிக்ஸ் கார்டுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ முதல்ல நாம் எதுக்காக இந்த கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 ரீசன் தான் இருக்குது. ஒன்று ஏபி பில்ட்ஸ், அது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறமா செகண்ட் ரீசன் VRAM பாட்டில்நெக். ஸோ இந்த VRAM பாட்டில்நெக்குங்கிறது என்னோட வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ பாட்டில்நெக்னு சொன்னதும் சில பேருக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால தான் இந்த பாட்டில்நெக் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த VRAM பாட்டில்நெக்குங்கிறது உங்களோட கிராபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுனால வர்றது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இப்போ ஒரு 4GB கிராபிக்ஸ் கார்டு இருக்குது. நீங்கள் ஒரு கேமை ஹை செட்டிங் மீடியம் செட்டிங்கில் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கேமோட செட்டிங்ஸை நீங்கள் அல்ட்ரா செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும்னா உங்கள் கிராபிக்ஸ் கார்டோட VRAM யூசேஜ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அது 4GBயை தாண்டி போகும். உங்ககிட்ட 4GB கிராபிக்ஸ் கார்டு தான் இருக்குது, ஆனால் அந்த VRAM யூசேஜ் 4GBயை தாண்டி போகும்போது அங்கே நடக்கிறது தான் VRAM பாட்டில்நெக். ஸோ இந்த VRAM பாட்டில்நெக் உங்களோட கிராபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுனால வர்றது கிடையாது. உங்கள் கிராபிக்ஸ் கார்டில் இருக்க அந்த வீடியோ மெமரி, வீடியோ ரேம், அதாவது கிராபிக்ஸ் கார்டோட VRAM கம்மியாகிறதுனால மட்டும் வர்றது தான். ஸோ அதனால தான் சில கிராபிக்ஸ் கார்டை நீங்கள் வாங்குறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்புறமா ஏபி பில்ட்ஸ். ஸோ இந்த ஏபி பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிராபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுறதுக்கும் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போகிறீங்க, உங்கள்கிட்ட 30,000 40,000 பட்ஜெட் தான் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேட்பீங்க, எனக்கு கிராபிக்ஸ் கார்டோட ஒரு பிசி பில்ட் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 8th ஜென்ரேஷன் இல்லைனா ஒரு 10th ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸரை போட்டு அது கூட GT 710 GT 730 இந்த மாதிரி கிராபிக்ஸ் கார்டை போட்டு உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன பிரச்சனைன்னா, இப்போ நீங்கள் AMDயோட 5600 5700G இதை எடுத்தீங்கன்னா அந்த GT 710 GT 730 இது எல்லாத்தையும் விடையுமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் நினைப்பீங்க, என்னதான் இருந்தாலும் கிராபிக்ஸ் கார்டோட வர பிசி பில்ட் வேறு, தனியாக ஏபி பில்ட் வேறுன்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே ஓல்டு ஜென்ரேஷன் பிசி பில்ட் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஓல்டு ஜென்ரேஷன்லேயே ஸ்டக் ஆகிடுவீங்க. அதில் அப்டேட் பண்ணுறதுக்கு பெரிய ஆப்ஷன்ஸே இருக்காது. DDR3 ரேமோட அப்படியே அங்கேயே இருப்பீங்க. அதுவே நீங்கள் ஏபி பில்ட் பண்ணீங்கன்னா DDR4 ரேமுக்கு வரலாம். PCIe Gen 3 இல்லைன்னா 4 கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஃபியூச்சரில் இன்னுமே காசு சேவ் பண்ணி பெட்டரான ஒரு கிராபிக்ஸ் கார்டுக்கு அப்டேட் ஆக முடியும். நீங்கள் ஓல்டு ஜென்ரேஷனில் ஸ்டக் ஆகிருக்கிறதுக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் வரலாம், அதே வேளையில் அங்கேருந்து அப்டேட் ஆகலாம். நான் APU CPUஸ் கூட அப்டேட் ஆகலாம் வித் கிராபிக்ஸ் கார்டோட. DDR4 ரேமுமே இருக்கும், லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் அப்டேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வரதுனால என்ன யூஸ்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் 30,000 பட்ஜெட்டில் கிராபிக்ஸ் கார்டோட பிசி பில்ட் கேட்டிங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஆஃப்லைன் ஸ்டோர்லையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன், 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 10th ஜென்ரேஷனில் இருக்க i7 10700 எடுத்தால் கூட இப்போ 12th ஜென்ரேஷனில் இருக்க i3 அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் இங்கே i7 பெரிய நம்பர் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த 10th ஜென்ரேஷனில் இருக்க i7க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை 12th ஜென்ரேஷனில் இருக்க i3 கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஓல்டு ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மேபி 10th 11th ஜென்ரேஷனுக்கு வரலாம், அப்போவுமே DDR3 ரேம் தான் இருக்கும், இல்லைனா ஓல்டு ஜென்ரேஷன் மதர் போர்டு அப்படியே தான் இருப்பீங்க. அதுவே நீங்கள் 12th ஜென்னுக்கு வந்தால் கூட 13th ஜென்னுக்கு அப்டேட் ஆகலாம். இனிமேல் வரப்போகிற 14th ஜென்னுக்கு கூட நீங்கள் அப்டேட் ஆகலாம். பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஏபி பில்ட் பண்ணால் கூட AMDயோட 5600G 5700G அந்த ஓல்டு கிராபிக்ஸ் கார்டு GT 710 GT 730 எல்லாம் விடையுமே ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது கிட்டத்தட்ட GTX 1050க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை அந்த APU CPUவே கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கிராபிக்ஸ் கார்டு பில்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே கம்மி பட்ஜெட் இருந்தால் ஏபி பில்ட் பண்ணுங்கள். இந்த கிராபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன கிராபிக்ஸ் கார்டுங்கிறத நான் இந்த லிஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ முதல்ல AMD செல்லிருந்து ஆரம்பிக்கலாம். AMDயோட 6400XT, AMDயோட 6500XT. ஸோ எதுக்காக இதை அவாய்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரீசன், இந்த கிராபிக்ஸ் கார்டு PCIe Gen 4க்காக ரெடி பண்ணது. நீங்கள் பட்ஜெட்டில் மோஸ்ட்லி பிசி பில்ட் பண்ணும்போது இந்த கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைஸன் கம்மியாக இருக்குது அப்படின்னு PCIe Gen 3ல போட்டிங்கன்னா அந்த கிராபிக்ஸ் கார்டோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸே கிடைக்காது. அது நீங்கள் PCIe Gen 4ல போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுவே PCIe Gen 3ல போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அதனால தான் இதை அவாய்ட் பண்ணணும். அப்புறமா இன்னொரு ரீசன் என்னென்னா, இதில் எந்த ஒரு என்கோடர்ஸுமே கிடையாது. இதுதான் மெயினான ரீசன் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும்னா கூட உங்களுக்கு என்கோடர்ஸ் வேணும். ஏதாவது APU CPU இல்லைனா இன்டிகிரேட்டட் கிராபிக்ஸ் கூட வர CPU இருந்தால் CPU சைடில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுவே உங்கள் CPUலையுமே எந்த ஒரு கிராபிக்ஸுமே கிடையாது. உங்கள் GPU இப்போ 6500 6400 போட்டிங்கன்னா அதுலேயுமே எந்த ஒரு என்கோடர்ஸுமே கிடையாது.
உங்களால் சரியாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணவே முடியாது. நீங்கள் சாஃப்ட்வேர் சைடில் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடணும். அதில் போட்டிங்கன்னா குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும், லேக் வர்றது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. ஏன்னா பிசி ஜென் 4ஓட பிசி பில்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் பட்ஜெட்டோட தான் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஏபி பில்ட் பண்ணலாம், இல்லைனா அப்புறமா கூட கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். அப்புறமா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணுறவங்க சூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு தான் AMDோட RX 5500, AMDோட RX 560, AMDோட RX 570. இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நான் RX 580 சொல்லலை, 580 கொஞ்சம் டீசெண்டான கார்டு தான். RX 550, RX 560, RX 570 இந்த 3ஐயுமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்குறதுக்கு நீங்கள் AMDோட ஏபி பில்டே பண்ணலாம், அப்புறமா காசு சேவ் பண்ணி பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்டாலுமே ஏபி பில்ட்லேருந்து கொஞ்சம் தான் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் ஏபி பில்டு பண்ணிவிட்டு பெட்டராக அப்புறமா ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். ஸோ AMD சைட்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கிராஃபிக்ஸ் கார்டு இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. நான் மார்க்கெட்டில் இப்போ கரண்டாக அவைலபிளாக இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் தான் சொல்கிறேன், எல்லா கிராஃபிக்ஸ் கார்டுமே சொல்லலை. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இப்போ மார்க்கெட்டில் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இப்போது NVIDIA சைடு போகலாம். NVIDIA சைடில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ NVIDIA சைடில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி NVIDIAவோட GT 710, GT 730, GT 1030, GT 1060, அப்புறமா GT 1050 Ti. ஸோ இந்த இவ்வளோ கிராஃபிக்ஸ் கார்டையுமே நீங்கள் எதுக்கு அவாய்ட் பண்ணணும்னா, இந்த இவ்வளோ கிராஃபிக்ஸ் கார்டை விடையுமே AMDோட 5600G 5700G பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஃபைனலாக சொன்ன அந்த GT 1050 Tiக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் AMDோட APU CPU வச்சு பிசி பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். அது ரொம்ப கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு கேம் பிளே பண்ணுறதை விடையுமே. ஸோ முடிஞ்ச வரைக்குமே NVIDIA கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரீசன் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் ரீசன் VRAM எல்லாம் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ அது என்ன கிராஃபிக்ஸ் கார்டுனா NVIDIA சைட்லேருந்து GTX 1650, NVIDIAவோட GTX 1660 Ti, அப்புறமா RTXோட 2060 6GB மாடல். RTX 2060ல் 6GB மாடல் இருக்குது, 8GB மாடல் இருக்குது, 12GB மாடல் இருக்குது. அதில் நீங்கள் 6GB மாடலை மட்டும் அவாய்ட் பண்ணணும். நான் சொன்ன இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். உங்களால் கண்டிப்பாக 1080pல கேம் பிளே பண்ண முடியும். ஆனால் VRAM பாட்டில்நெக் ஆகும். VRAM பாட்டில்நெக்கை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ VRAM பாட்டில்நெக் ஆகும். அதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்புறமா இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும், RTX 3050. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது, RTX 2060 8GB மாடல். ஸோ இந்த RTX 2060 ஸ்டாக்கில் இருக்கிற வரைக்குமே இந்த RTX 3050க்கு பெரிய வேல்யூ கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த RTX 2060 இந்த RTX 3050 எல்லா கேம்ஸ்லேயுமே ஈஸியாக பீட் பண்ணிடும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் பீட் பண்ணிடணும்னு சொன்னால் எல்லா கேம்ஸ்லையுமே பெட்டரான FPS கொடுக்கும். 1-2 கேம்ஸ்னு கிடையாது, எல்லா கேம்ஸ்லையுமே RTX 3050யோட RTX 2060 பெட்டரான FPS கொடுக்கும். 6GB மாடலில் சொல்லலை, 8GB மாடல், 12GB மாடல். ஸோ 2 கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எடிட்டிங் சைடு போனோம்னா எடிட்டிங்லேயுமே இந்த RTX 3050யோட RTX 2060 பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், ஃபாஸ்ட்டாக ரெண்டரிங்குமே பண்ணும். ஆனால் எங்கே இந்த RTX 3050 பெட்டராக இருக்கும்னா ரேட் ரேசிங்கில் மட்டும்தான். ஆனால் இந்த பட்ஜெட் காரில் ரேட் ரேசிங் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது, சும்மா பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆகும். ஸோ இங்கே RTX 2060 ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே இந்த RTX 3050க்கு வேல்யூ கிடையாது. முடிஞ்சால் RTX 3050யோட ப்ரைஸை கம்மி பண்ணணும், இல்லைனா RTX 2060 கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகணும். அந்த டைமில் மட்டும்தான் RTX 3050 ஒரு வேல்யூபிள் கிராஃபிக்ஸ் கார்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்குமே RTX 2060ல் 8GB இல்லைனா 12GB போகிறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே RTX 2060 12GB மாடல் ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ அப்புறமா நீங்கள் 8GB VRAM இருக்கிற எல்லா கிராஃபிக்ஸ் கார்டையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் கன்ஃபார்மாக பண்ணணும்னு சொல்லலை, ஏன்னா நிறைய பேருக்கு பட்ஜெட் இருக்காது. ஆனால் முடிஞ்ச வரைக்குமே அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 8GB கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் இல்லைனா ஃபோர்ஸ்போக்கன், ஹார்ட்வேர் லெகசி இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் அல்ட்ரா செட்டிங்ஸில் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களால் சரியாக ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா அது 8GBக்கு மேலே VRAM யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அல்ட்ரா செட்டிங்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னாங்க உங்களுக்கு சின்ன லேக் ஷட்டர் எல்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும், ஆனால் VRAM கம்மியாக இருக்கும். நீங்கள் பட்ஜெட் இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், மற்றபடி வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் 8GB கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில் ப்ளே பண்ணாமல் ஹை செட்டிங், மீடியம் செட்டிங்கில் ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். ஆனால் அதே கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு 12GB மாடல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 12GB மாடல் இனிமேல் பெட்டராக ப்ளே பண்ண முடியும், அல்ட்ரா கிராஃபிக்ஸ்லேயே ப்ளே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு RTX 3060 இருக்குன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் கேமை நீங்கள் RTX 3060 8GBயில் ஒரு அல்ட்ரா செட்டிங்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சின்ன லேக் வரும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும்.
அதே கேமை அதே கிராஃபிக்ஸ் கார்டில் 12GB மாடலில் ப்ளே பண்ணிங்கன்னா அல்ட்ரா செட்டிங்கில் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். இன்னும் 8GBக்கு மேலே VRAM யூசேஜ் போனாலுமே அதில் இன்னுமே நிறைய VRAM இருக்குது. 12GBக்கு VRAM இருக்குது. ஸோ அங்கே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ரீசன் கிடையாது, VRAM தான் ஒரு ரீசன். ஸோ ரொம்ப பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்குமே ஒரு RTX 3060ல் 12GB வாங்க பாருங்கள். RTX 3060ல் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பத்தலன்னு நினச்சிங்கன்னா AMDயோட RX 6700 நான்-ST வேரியன்ட் இருக்குது, 10GB மாடல். அது கிட்டத்தட்ட ஒரு RTX 3060 12GB உடையுமே ஒரு 2000-3000 ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ 10GB RAM பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு அளவுக்கு கரெக்டாக 10GB RAM இருக்கிறது தான் இப்போ மினிமம் ரெக்குயர்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 6700 XT 12GB RAM அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டுக்கு போங்க. முடிஞ்ச வரைக்குமே 8GB RAM இருக்க கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போது பெரிய விஷயமா தோணாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு 1 இயருக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக 8GB RAM எல்லாம் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக 8GB வாங்குங்க. நமக்கு வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. மோஸ்ட்லி பட்ஜெட்டில் 8GB RAM தான் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பட்ஜெட்டை ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக VRAM இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இப்போ வர கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரில் வர கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 1 இயர் தாண்டி வர கேம்ஸாக இருந்தாலும் சரி, உங்களால் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ லிஸ்ட்டில் சொன்ன எல்லா கிராஃபிக்ஸ் கார்டையுமே அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்குமே 8GB RAM கிராஃபிக்ஸ் கார்டையுமே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.